தீன் தயாள் உபாத்யாயா அந்தியோதயா ட்ரெயின்ஸ் பார்த்துருப்பீங்க. அப்போ நீங்கள் யோசிச்சுருப்பீங்கல்ல, தீன் தயாள் உபாத்யாயானா யார் அப்படின்னு. தீன் தயாள் உபாத்யாயா அந்தியோதயா யோஜனான்னு ஒரு திட்டம் இருக்குது. தீன் தயாள் உபாத்யாயா பேரில் கிராமீன் கௌஷல்ய யோஜனா, அவர் பேர்லேயே ஸ்வாவலம்பன் யோஜனான்னு ஒரு திட்டம். தீன் தயாள் உபாத்யாயா கிராம் ஜோதி யோஜனா இருக்குது, அவர் பேரில் ஸ்பர்ஷ் யோஜனான்னு ஒரு திட்டம். ஏன் நம்ம ஜன் ஆவாஸ் யோஜனா கூட தீன்தயாள் உபாத்யாயா ஜன் ஆவாஸ் யோஜனா தான். அப்புறம் அவர் பேரில் கேஷ்லெஸ் கார்டு இருக்குது. இப்படி பல திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க மோடி அரசாங்கத்தில். அப்போது பண்டிட்ஜி அப்படின்னு இவரை சொல்கிறாங்க. அவர் பேர் தீனதயாள் உபாத்யாயா. 64-65 பாஜகவுடைய அடிப்படை தத்துவமான இன்டெக்ரல் ஹியூமனிசம் அப்படிங்கிற விஷயத்தை முன்வைத்தவர் இவர் தான். 59 புனேல ஒரு அபியாஸ் வர்க், 64 குவாலியரில் ஒரு அபியாஸ் வர்க், அதே வருஷத்தில் சங்க சிக்ஷா வர்க்கோன்னு. இப்போ இந்த மூணுலேயுமே அவங்க முன்வைத்த பிரின்சிபல்ஸ் அண்ட் பாலிசிஸ் அப்படிங்கிற ஒரு டிராஃப்டை டிஸ்கஸ் பண்ணி இந்த விஷயம் இன்டெக்ரல் ஹியூமனிசம் அப்படிங்கிற விஷயத்தை தீன்தயாள் உபாத்யாயாஜி நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. அவங்க மோடிஜியோட அரசியல் ஐடியாலஜி அண்ட் என்ன சொல்கிறது ஃபிலோசபிக்கல் ஆசான்னு நம்ம சொல்லலாம். அதனால தான் இவ்வளோ திட்டங்கள். இப்போ அவருடைய அந்த இன்டெக்ரல் ஹியூமனிசம் பற்றி வர்ற ரீல்ஸில் நம்ம பார்ப்போம். நன்றி.